ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிராணி கேம் விளையாட போகிறோம். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து கிராணி 1 தாங்க கைஸ் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். இன்னைக்கு கைஸ் இன்னைக்கு வந்து என்ன சம்பவம் இருக்குன்னு தெரில. சரி ஓகே, இது கிராணி 1 என்னதுங்க கிராணி 1ங்க கிராணி 1 தான் கைஸ். நானே வேறு ரூமில் போய் பிடிச்சி போட்டுருக்கேன். கீழே கிராணி கண்ணிலே மாட்டிருப்போம். ஓகே போவோம். என்னன்னா எனக்கு கிடைக்க போதுன்னு தெரில. வெப்பன் கீ கிடைக்கணும் கைஸ். வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இப்போதான் கிடச்சிச்சு. சரி ஓகே, நம்ம நினச்சிருச்சு. சரி ஓகே, அடுத்து வந்து வெப்பன் கீ எடுத்து கிராணி ஒரு போடுவோம். சரி கீழே போட்டு கிராணி எங்கே இருக்கு? ஐசியோ கிராணி மாதிரி நம்ம சொல்லணும். சரி ஓகே கைஸ் போவோம். கிராணி எங்கே இருக்க? எங்கடா இருக்கு? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எப்படி என்னென்ன குடும்பம் பண்ண போன ஆட்டத்தில் நீ நான் உன்னை விடுறதே இல்லை. இப்போ பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்ற வாயிலேயே ஓட்ட போகிறேன். சரி கேஸ் கெட்ட போட்டு என்ன பறந்து போச்சு. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம ஷூலாம் போட்டிருக்கு. சரி ஓகே கேஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவரை கரெக்டாக சொல்லி எப்படி கரெக்டாக குறி வந்துருச்சு. என்னங்க கிராணி பாருங்கப்பா படித்து கிடக்குது. ராவாய்ஸ் ரைசிங் எங்கடா போகுது காய்ஸ். சரி ஓகே, ஸ்க்ரூ டேபிள் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு கரை மாதிரி இருக்குதான்னு என்னன்னே தெரில. சரி ஓகே, கார் கீயில் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகணும்னு தெரியல. ஏதோ அதிகமாக கிடைக்கிது அது எஸ்கேப் பண்ண. என்னடா இது வா என்னடா இன்னும் கொடூரமாக இருக்குது. ஒரு சொட்டு மேலே ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அவுட் ஆகக்கூடாது. ஒரு சொட்டு ஆகிட்டு இங்கே வந்துருச்சா போச்சா. லாவால் மாட்டிக்கிட்டுமே எல்லாம் கிடைக்கிதுன்னு நினச்சேன் கைஸ். இதுதான் நடந்துச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறது? டே 2 ஆகிடுச்சு. ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் கிராணி கேம் விளையாடக்கூட முடியல கைஸ். சட்டுன்னு ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணிடணும். ஆனால் கிராணி கேமில் கிராணி பார்த்தா பயந்துருக்கேன். நானே எந்திரிச்சு வரல. அப்போ இங்கே இருக்கல இதுங்க. இனி இந்த கேமில் ஒரு கிராணி தானே இருக்கணும். இந்த கேம்ல வேறு துரத்துதே. ஐயோ துரத்துது. எங்கே போய் தப்பிக்கிறது தெரில கைஸ். ஓகே, புக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஈஸினாதரா. ஓ, அந்த ஹேண்டில் வந்து போடணும். நம்மளே ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்கோம். நான் வந்து வீடியோ போடுவேன் கைஸ். நான் வந்து அப்புறம் மட்டும் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் சேனல் வந்து காண பிடிச்சதுலாம் கைஸ். ஓகே, நம்ம வந்து இது உள்ளே என்னடா இருக்கு? உள்ளே எடுப்போம் கைஸ். என்ன இருக்க ஹேமரு. ஐயோ, டோர் ஓப்பன் பண்ணுறது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? அந்த மாதிரி ஷேரும் போட்டு விட்ருங்க. இன்னைக்கு கிராணி ஒன்றை பார்த்து கிராணி சொன்னது போய் தோற்ற ஆரம்பிச்சு. இப்போதே இந்த வீட்டுக்கு எஸ்கேப் ஆகும்னு தெரில. எனக்குலாம் பயமாக இருக்குது. ஆனால் லாவைஸ் ரைசிங் திருப்பி லாபம் வந்து ரைசிங் ஆகிடுச்சா. கிராணி துரத்துது. எப்படா தப்பிப்பேன்? ஐயோ, கிராணி போனோன்னா ஒரு நிமிஷம் கூட துரத்தாம இருக்க முடியாதா? வருது பாருங்களேன், குளிஞ்சு வந்துருச்சு. ஐயோ, கிராணி வர கீழே குனிஞ்சிருமோ முன்ன வர்ற மாதிரி. கீழே குனியுங்க. இது எப்போ வருதுன்னு தெரியல. வேற இங்கே நிற்கிறது வர போயிடுச்சப்பாடா. போயிடுச்சுல. எப்போ போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படா போகுது? ஆமாம் செஞ்சு போகுது. சரி ஓகே, இந்த கிராணி நம்மளை அடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தப்பிச்சு போயிடுவோம். இங்கெல்லாம் ஏதோ பொருள் கொடுக்குங்கடா. ஆரம்பத்தில் கொடுத்தாங்க, இப்போ கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கிடைக்கும் பார்த்துக்கிட்டு டெடி பியர். இது வந்து தப்பி தவிர நம்ம வந்து கையை வச்சோம் அவ்வளோதான், கிராணி இருக்குன்னு வந்துடும். சரி ஓகே, வயசு ரேசிக்கு எங்கேயே லாபம் வந்துச்சா? இவ்வளோ வேகமாக இருந்தது. எப்போங்க நம்ம எஸ்கேப் ஆகுறது? சரி ஓகே, எஸ்கேப் ஆகும். இங்கே லாபம் வந்துருச்சா? ஒரு சொட்டு தான். சரி போவோம். இங்கே இந்த கன்று பட்டை போட்டு ஐயோ கிராணி இருக்கே.
ஐயோ ஐயோ மாட்டினா அவ்வளோதான் கைஸ். கிராணி இதெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு போயிடும். ஐயோ எங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போத்தோம் இல்லை சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு போய். சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ எந்த சைடு இருக்குன்னு தெரியலையே. இதுக்குள்ள இருக்கா எதுவும் கொடுக்க முடிக்கிறாங்க. ஆரம்பத்தை கொடுத்தது வேறு இப்போ கொடுக்க முடிக்கிறாங்க. வெப்பனுக்கு எடுத்துருவோம். வெப்பனுக்கு எடுத்தால் தான் கிராணியை சமாளிக்க முடியும் இப்போதைக்கு. ஐயோ எங்கடா இருக்கு அது என்னது? செயின் கட்டுறா இல்லை ஒயர் கட்டுறா? ஒயர் கட்டுரு. கிராணி கேமில் பேரெல்லாம் மறந்துடுச்சுங்க. ஏதாவது கட்டுரு. சரி ஓகே, எனக்கு இந்த கண்ணை எடுப்போம். இந்த கண்ணை எடுப்போம். வாட்டர் மெலன் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த கிராணி எங்கே வருதா? பட் இது பொக்க புள்ளையே போட்டாச்சு. சரி ஓகே, சட்னி போட்டு நம்ம வேறு வேலையை பார்ப்போம். போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஜெயகிதிலா இது அப்படியே விட்டா இல்லை நம்ம தான் பிரச்சனை. உடம்புக்குள்ள தள்ளிக்கோங்க சொல்லி தள்ளுவோம். சட்னி எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்க. இது எத்தனை கேஜி வெயிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், கம்மியில் சொல்லுங்க. அப்படி தள்ளி போட்டு லாவாக்குள்ளே போய் எரிஞ்சு சாகு. சரி ஓகே, போது ஐயோ இங்கே லாபா வந்து நம்மளே அவுட் ஆயிடுவோம் போலையே. பாடா தப்பிச்சோம் கைஸ். சரி ஓகே, லாபம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குங்க. லாபா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சொட்டா வருதுங்க. என்னால் ஏன் பண்ணுவேன் நான்? ஆமாம் எனக்கு டவுட்டுங்க. இப்போ அது ஃபுல்லாக லாபா வந்துடுச்சு. நம்ம எங்கே கைஸ் உட்காருது? எங்கே தான் நிற்கிறதுன்னு தெரியல. சரி பலகை எடுப்போம். பலகை எடுத்து இங்கே வைப்போம் கைஸ். இங்கே பழக்க போட்டு இங்கே போகணுங்க. லாபா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மேலே இறங்கிட்டு இருக்குங்க. இங்கே மேலே வண்டி வராதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இது வந்து ஒரு கீ கிடைக்காதுன்னு பார்க்கலாம். இது என்னது? செயின் கட்டுறா? கீழே பார்த்து தான் ஒயர் கட்டு. சரி ஓகே, இது கீழே இதை வந்து நம்ம கீழே போடுவோம். தேவையில்லாத பொருள் தான், எது யூஸ் ஆகும் தெரியல. சரி ஓகே கைஸ், லாவா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கீழே குனிவோம். கீழே குதிச்சுட்டு இது ஒரு பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி எங்களை இவ்வளோ தூரம் வந்துருச்சு பாஸ், இவ்வளோ தூரம் வந்துருச்சு கைஸ். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக லாவா இருக்க சான்ஸ் இருக்கு. இவ்வளோ வேகமாக இருந்தால் எப்படிங்க எஸ்கேப் ஆகுது? எனக்கு கிராணிக்கு அவனை பார்த்து கிராணி தான் இன்னைக்கு லாவாவே நான் பயப்படுறேன். லாவாவை பார்த்தே பயப்படுறேன் கைஸ். அப்படி விட்டுட்டாங்க. சரி ஓகே, மேலே போயிடுவோம். நான் லாவா கூட அடி வாங்கியிருப்போம். அதில் போய் ஏதோ பாருங்களேன், ரொம்ப ஃப்ளோர் வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக. அடி லாவா இஸ் ரைசிங் தானே இருக்குது. அதுக்குள்ளே லாவா இஸ் ரைசிங்னு இருக்கு. ஒரு அப்போ இன்னும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ தூரம் தான் வரும். சரி ஓகே, இதுக்குள்ளே கீழே கிடச்சா போகலாம். கிடைக்கல. சரி ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இதுக்குள்ளே உழிஞ்சிடலாமா? இல்லை இந்த லாபா வந்து வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய வீடியோ முழுங்கும் போது இதுக்குள்ளே நம்மளுக்கு பெருசாக இருக்குது. இங்கே இப்போ பொருள்லாம் போட்டு தள்ள வந்தால் அப்போலாம் வராது. ஏதோ ட்ரை பண்ணுறோம். சரி இந்த பழக வச்சு இங்கே போடுவோம் கீழே. அது இந்த ஸ்கூல் ஃபுல்லாக என்னங்க, ஆனால் கீழே போடுவோம். ஏதோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பொருளே இல்லை போடுறதுக்கு. இது கிராணி வந்துடுச்சு. எங்கே பண்ணுறது போச்சுரா. இப்போ டே 3 தானே? ஆமாம் கைஸ், டே 3 அவுட் ஆகிட்டேமே இருக்குமே. இனிமேல் அவுட் ஆகாமல் எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சிட்டே இருந்தாலும் அவுட் ஆகிட்டே இருக்கேன் கைஸ். டே 3 ஆச்சும் அவுட் ஆகாமல் இருக்கணும் கைஸ். சரி ஓகே, இந்த டே 3 ஆச்சும் அவுட் ஆகாமல் இருப்போம். இந்த கிராணி தொல்லை கூட தாங்க முடியும் கைஸ். அதுவும் ஒரு லாவான்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாவா தொல்லை தாங்க கூட முடியல. ஓகே, புக்கு கிடச்சிருக்கு. புக்கு வச்சு அந்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நானும் கிராணியில் ஆடுறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரேன் கைஸ். இன்னும் போடல கைஸ், இனிமேல் போடுறேன் ஓகேங்களா? இதை பார்த்தாலே முன்னதான் ஃபஸ்ட்டு அதை மட்டும் பயம் இருந்துச்சு. இப்போ பயமாகவே இல்லை சுத்தமாக.
ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை மார்க்கு நான் கேட்குறேன். ஓகே கேஸ், நீங்கள் வந்து நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே பெப்பர் இருக்குங்க. கிடச்சிருச்சு. லாவாய்ஸ் ரைசிங் திருப்பி ஆரம்பிச்சிச்சுரா வேலையை. கிராணிக்கு இன்னைக்கு சென்ட்டு போட போகிறோம். சென்ட்டு இல்லை ஐடியா போட்டுருவோம். இதுக்கப்புறம் போட முடியாது, இதே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செயின் கட்டு ஒயர் கட்டு ஒயர் வச்சு ஏதாச்சும் கட் பண்ணிடுவோம். இன்னும் 2 பொருள் தான் இருக்குது எஸ்கேப் ஆகிறதுக்கு. கார்கி கிடச்சிச்சு. நான் கார்கி கிடச்சிச்சு. சரி கார்கி கிடச்சிச்சு. எப்படியும் கண்ணு தெரியாதுங்க, ஆனால் சவுண்டு வண்டி வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். அதான் கிராணி லாவா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து மேலே போய் சேஃப் ஆகிக்கலாம். 2 பொருள் தேவை நம்ம இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து இது வந்து கீ கிடச்சிருச்சு. ஸ்பைடர் கீ ஓப்பன் பண்ணுவோம். கிராணி வந்துருச்சு. கிராணி வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. எந்த சைடு வரும்? ஏதோ சைடு வரும் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளாதான் போகணும். நம்மளாதான். சரி போவோம். ஸ்பைடர் கீ வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த லாவா இருக்கிற சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். நான் நினச்ச மாதிரியே லாவா தான் கைஸ் இருக்கு. அதோட டிஃப்ரெண்டான கலர் இருக்குது. ரியல் லாவா மாதிரியே இருக்குது. சரி அது என்ன கைஸ், அது மேலே வந்து வருது. ஐயோ கிராணி வேறு வந்துருச்சு. நம்ம தப்பிச்சு போகணுமே. இது மேலே குடிச்சு போகணும். என்ன கைஸ் இது ஃபுல்லாகவே கட்டை இருக்குது. அதனால தப்பிச்சோம். கட்டை வண்டி இல்லை, நம்ம அவுட் ஆகிருப்போம் கைஸ். அப்புறம் மாதிரி டே 4 அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுவோம். டே 5 த லாஸ்ட் டே அவுட் ஆகணும். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இந்த கேம் நம்ம அவுட் ஆயிடுவோம். கண்டிப்பாக இந்த கேம் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும் கைஸ். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டாக வேணும். இங்கே ஏதோ ஒரு பொருள் கிடைக்குதான்னு பாருங்க. எந்த பொருளும் கிடைக்க முடியுது. இதெல்லாம் கிடைக்கும். ஐயோ கிராணி வந்துருச்சு. கிராணி துரத்தால என்னங்க துரத்துது. நான் துரத்து தான் செய்யும். ஆனால் நம்ம தான் எஸ்கேப் ஆகிக்கணும் கைஸ். சரி ஓகே, நம்ம வந்து லாபம் வந்துருச்சு. ஐயோ ட்ராப்பு கிராணி இருந்தாலும் அது ட்ராப். கிராணியில் எல்லாச்சும் ட்ராப் இல்லாமல் மாட்டிக்கிட்டோம் கைஸ். கிராணி வர வருது. ஐயோ கால் வர உடச்சிடுச்சு. என்ன கைஸ் பண்ணுறது? சும்மா தான்டா போனேன். திருப்பியும் போய் ரொம்ப பண்ணிட்டாங்க. திருப்பி அவுட் ஆயாச்சு. டே 4 ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாம கிராணி கேம் தப்பிக்கவே முடியல. கிராணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாளாச்சும் அவுட்டாகவே ஆகக்கூடாது. சரி ஓகே கேஸ், நான் திறக்குது ஆட்டோமேட்டிக்காக. பயமாக இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஸ்ப்ரே வேறு காலியாச்சு. திருப்பி துரத்துது. ஏன்டா துரத்திட்டே இருக்கீங்க? துரத்தாம ஃப்ரீயாக கூட விட மாட்டீங்களாடா. சரி துரத்திட்டே இருக்காங்க. கீதா நம்ம தான் பண்ணோம். கீழே அவங்க கூட இருக்கு. ஐயோ கீழே ஸ்பைடர் இருக்குமே. ஸ்பைடரில் தாங்காது. கீழே ஒரு பொருள் இருக்கு. அதே எடுத்து போடுவோமே. போட்டு நம்மளே கீழே இறங்குவோம் கைஸ். இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரோம் கைஸ். சரிங்களா? சரி இந்த பொருளை போட்டு ஆரம்பத்துலேயே வருதுடா. எப்பவுமே ஆரம்பத்தில் வருது. என்ன சரியே தெரில. சரி லிஃப்ட்டுக்கு போவோம். லிஃப்ட்டுக்கு மேலே வேறு ஒரு பாம்பு இருக்குமே. நம்மளுக்கு நம்பர் தெரியாது. என்ன பண்ணுவோம்? சரி ஓகே, ஒன்றே தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்தால் நம்மளுக்கு எப்பவுமே கரெக்டாக தான். ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, இதை பண்ணுவோம். கரெக்டு, நம்ம எதிர்பார்த்தது கரெக்டு. சரி கீழே போய் வாட்டர் மல்லனை எடுத்து கீழே போவோம். ஸ்பைடர் இல்லை தானே, எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஸ்பைடரை கொண்டு கட்டன்னு ஓடணும் இந்த நேரத்தில் தான். கீழே போய் அப்பாடா இப்போதான் நிம்மதியாகவே இருக்குது. படப்படுக்குதுங்க கேம் விளாட போது. நீங்களும் கிராணி கேம் விளையாட்டு படப்படப்பாக இருந்துச்சுலாம் கம்மியில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, வாட்டர்மெலனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். டோர் எஸ்கேப் தேவையாக இருக்கும். ஐயோ கை வர இருக்குது. நான் ஒரு சுட்டா ஏறிக்கிட்டு இருக்கு. கார்க்கு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நினச்சா அப்பயே அவுட் ஆகிட்டேன். என்ன கைஸ் பண்ணுறது? டே 5 த லாஸ்ட் டே திருப்பி வந்துருச்சா?
ஒரு வாட்டுக்கு அடி வாங்கணும். கதை முடிஞ்சிச்சு. இப்போ டே 5 வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு வேறு பயப்படாக இருக்குது கைஸ். ஆனால் நீங்கள் லைக் போடுவீங்க நம்பிக்கையில் தான் நான் வந்து பயம் அடிக்கிட்டு விளையாடுறேன். ஓகேங்களா கைஸ்? அதுக்காக நீங்கள் லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? சரி ஓகே, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்புகிறேன். இன்னைக்கு கிராணி வரும். சட்டம் முடிச்சுட்டு நம்ம வந்து முக்கியமான வேலை பண்ணுவோம். எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ கைக்குள்ளேயே டக்குள்ள கை விட்டாவே கீழே போகாது. இப்போ வர தர்மசினியை தூக்கணுமா? ஜாக்கெட் இங்கே போட்டு அடுத்தது வந்து கீழே வந்து காக்கிக்குள்ளே என்ன பார்க்கலாம். சட்டுன்னு பண்ணணும். எங்கடா காக்கி தேடுறதுக்குள்ளே தயாராக போல. என்ன காக்காக்கு சோறை போடுற சாப்பாடு முடிச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் இருக்குது கண்ணுக்கான பாட்டு இருக்கு. அது வச்சுட்டு நானும் என்ன பண்ண போகிறேன், யூஸ்ஃபுல்லாக பெட்லக்கி கிடச்சா கூட பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம வந்து டோர் வச்சு ஓப்பன் பண்ணலாம். டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ லேசாக மறந்துருச்சு கைஸ். சரி ஓகே, அப்புறம் மட்டும் இந்த இடம் வந்து ஞாபகம் வரல. இப்போ பெட்டுக்கு வந்து சாப்பாடு பண்ண எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. என் காக்கா இருக்குதுங்களா, அதுக்கு சோறு போட்டாச்சுன்னா அது இங்கே வரும். கரெக்டாக எடுத்துடலாம். என் மாஸ்டருக்கு இது வந்து டோர் எஸ்கேப்க்கு தேவையான ஒரு பொருள் தான் கைஸ். வீடியோ போடணுன்னு கம்மியாக சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். இந்த மாதிரி எப்போவுமே வீடியோ போடுவேன் கைஸ். இனிமேல் போடுவேன். எனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சரி டோர் ஓப்பன் பண்ணுவோம்னா டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? அது இன்னொரு கீ தேவைப்படுது. அது வாட்டர் மெலனுக்குள்ளே தான் இருக்கணும். இல்லைலாம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ப்ளீஸ் கண்டிப்பாக இருக்கணும் கைஸ். ப்ளீஸ் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். சரி ஓகே. பெட்லக்கி சூப்பர் போடு. எஸ்கேப் ஆக போகிறோம். தப்பிச்சு போகிறோம் இன்னைக்கு. நம்ம கிராணிக்கு டாட்டா பாபாய் சொல்லிட்டு பாருங்களேன், படுத்திருக்கு. சூப்பர். ஓப்பன் பண்ணி இன்னைக்கு நம்ம மாஸ்டர் கீ எடுத்து லாவா பார்த்தீங்களா வருது. இதுக்கு மேலே அவுட் ஆகணும். அவ்வளோதான். லாவா வரதுக்குள்ளேயே சட்னி எஸ்கேப் ஆகிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. மீனை முடிச்சு சந்தி போ.